Hi hello guys, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 12th physics first unit ஓட long answer solutions தாங்க பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா obtain the expression for electric field due to an charged infinite plane sheet. ஒரு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்டை சார்ஜ் பண்ணி வச்சிருக்கோம், அதனால இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷன் தாங்க பார்க்க போறோம். சரிங்களா, நம்ம புக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட்டையே படிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அதுபடியே பார்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா புக்ல பார்த்து இருக்க எக்ஸ்பிளனேஷன் படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அல்லவா, அதனாலதான் சொல்றேன். ஸோ இப்போ புக் யாரும் கையில் எடுத்து வைக்கலன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு உடனே போய் டக்குன்னு போய் புக் எடுத்துட்டு வந்துருங்க. வந்துட்டீங்களா? பேஜ் ஓபன் பண்ணிட்டீங்களா? பேஜ் நம்பர் 43 ஓபன் பண்ணிட்டீங்களா? சரி, வாங்க படிக்கலாம். Consider an infinite plane sheet of charges with uniform surface charge density. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின்ல லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னு இருக்கும். இதுல வந்து ஷீட்டுங்கிறனால சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அவ்வளவுதாங்க. அவங்க சொன்னதை நம்ம அப்படியே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா? என்ன சொன்னாங்க? ஒரு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் இருக்கு, அதுல சார்ஜ் பண்ண வச்சிருக்கோம். அதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து சிக்மா. ஸோ ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜ் என்னவா இருக்கும்? சிக்மா. ஸோ நமக்கு தேவையான ஏரியாவுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேவையான ஏரியாவை சிக்மா கூட மல்டிப்ளை பண்ண கிடைச்சிருமா? அதே தாங்க இதை போனதுல அப்ளை பண்ண அதே கான்செப்ட் தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. அதுல லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, இதுல சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அதே மாதிரி லெட் பி ஏ பாயிண்ட் அட் டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் தி ஷீட். ஸோ பிங்கிற ஒரு பாயிண்ட் ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து எடுத்துக்கோம். ஸோ இங்க இருந்து இவ்வளவு தூரம், அந்த டிஸ்டன்ஸ் வந்து 6, அந்த பாயிண்ட் வந்து நம்ம பீன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ இந்த ஷீட்டுக்கும் இந்த சிலிண்டரை ஏன் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. Since the plane is infinitely large, the electric field should be same at all the points, equidistant from the plane and radially directed outwards to in all points. ஏன்னா பிளஸ், ஸோ ரேடியலி அவுட்வர்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A cylindrical Gaussian surface of length 2r. அதாவது இருங்க, நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதோட லென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 2r. ஏன்னா இந்த பக்கத்துல இருந்து 6ங்கிற டிஸ்டன்ஸ்ல இந்த டாப் சர்ஃபேஸ் முட்டணும். ஸோ இதுல இருந்து இவ்வளவு தூரம் எவ்வளவு அளவு இருக்கோ அதே அளவு இந்த ஷீட்டுக்கு பின்னாடியும். ஸோ இது வந்து கரெக்டா சென்டர்ல கட் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா ஒரு சிலிண்டர் இருக்கு, அந்த சிலிண்டருக்கு நடுவில் ஒரு கோடு போட்டா என்னவா இருக்கும்? அந்த கோடு தான் இந்த ஷீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ அந்த முன்னாடி பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். சரிங்களா, இப்ப பாருங்களேன், இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது, அதே டைரக்ஷன்ல தான் இந்த ஏரியா வெக்டர் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இதையும் சேர்த்தி பாருங்க. இப்போ என்னடா இது, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்குங்களா, அதே டைரக்ஷன்ல ஏரியா வெக்டர் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஏரியா வெக்டர் இதே டைரக்ஷன்ல இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இதே டைரக்ஷன்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேரலா இருக்குன்னு அர்த்தம். பேரலா இருந்தா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த இடத்துல இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்ல, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதாவது E into dAக்கு வேல்யூ இருக்கும் என்ற அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த இடத்துல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியால பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ நம்ம யூனிஃபார்ம் சார்ஜ்டு இன்ஃபைனைட் ஒயர்ல பார்த்தப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு கிடையாது. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு தான் இருந்துச்சு, டாப்புக்கு பாட்டமுக்கு இல்ல. இதுல டாப்புக்கு பாட்டமுக்கு தான் இருக்கு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு இல்ல. அதை தாங்க கீழே சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம மொத்தம் 3 இதை எடுத்துக்கிறோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இது டாப், இது பாட்டம். பி டேஷ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க டாப் பாட்டம்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், அது உங்க இஷ்டம் தான். சரிங்களா, நீங்க டாப் பாட்டம்னு மென்ஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க அதுக்கு படிக்கும்போது டாப் பாட்டம்னு படிச்சிருப்பீங்க, இதுக்கு படிக்கும்போது டாப் பாட்டம் அப்படின்னு சொல்லி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், திருப்பி ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கார்லேட் பண்ணி படிச்சுக்கோங்க, அப்பதான் ஈஸியா மறக்காது, சீக்கிரம் மண்டையில ஞாபகம் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ EDA இதே மாதிரி EDA curved surface area, the electric field is perpendicular for the top and bottom surfaces, the electric field is parallel. ஸோ பேரலா இருந்தா என்ன ஆகும்? DA வந்து DA cos theta ஆகும். DA cos thetaல தீட்டாவோட வேல்யூ 0 ஆகும். 0 ஆச்சுன்னா cos 0 வந்து 1 ஆயிரும். ஸோ DAக்கு பதிலா EDAன்னு வந்துடும். அதே தான் இங்க போன இதுல பண்ண அதே கூத்து தான் இங்கேயும் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலாவா, psi is equal to integration of EDA is equal to Q enclosed by epsilon naught. இப்போ நமக்கு 2 சர்ஃபேஸ் இருக்குங்களா மொத்தம். ஸோ 2 சர்ஃபேஸ்னால E into DA பிளஸ் E into DA. நான் புக்ல இருக்க மாதிரியே மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்க டாப் பாட்டம்னே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், அது உங்க இஷ்டம் தான், அதுல தப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா, இப்போ ரெண்டுமே ஒரே வேல்யூ தான், அதனால 2 into EDA அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். நமக்கு தெரியுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு
infinite sheet. ஸோ அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த த்ரூ அவுட் த சர்ஃபேஸ் கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். ஸோ இன்டகிரேஷன் விட்டு வெளில எடுத்துக்கிறோம். ஸோ இன்டகிரேஷனையும் டிஃபரன்சியேஷனையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். இன்டகிரேஷன் கேன்சல்ஸ் டிஃபரன்சியேஷன். அப்படி பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 இன்டூ இ இன்டூ ஏ. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? Q enclosed by epsilon naught ஈக்குவல். இதுதான் இது. இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்ம இது கொண்டு வந்திருக்கோம். நம்ம கடைசியில் Q enclosed divided by epsilon naught இதை ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். Q enclosed by epsilon naughtங்கிறது என்னது? Q enclosed அப்படின்னால என்னது? சார்ஜ் enclosed. அதுதான் Q enclosedன்னு சொல்லி நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்க்ளோஸ் பண்ண சார்ஜ் என்னவா இருக்கும்? அதே தாங்க. இந்த இடத்துல சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை என்க்ளோஸ் பண்ண ஏரியா கூட மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறீங்க. அதில் என்ன பண்ணோம்? லென்த்தை அந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கூட மல்டிப்ளை பண்ணோம். இதில் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை ஏரியா கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அவ்வளோதாங்க. ஸோ 2EA is equal to சிக்மா ஏ. அந்த இடத்துல இந்த பக்கம் இருந்த எல், இந்த பக்கம் இருந்த எல் கேன்சல் ஆச்சா? லென்த் போயிடுச்சு. அதே மாதிரி இதில் இருக்க ஏரியாவும் போயிடும். இந்த டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்கும்? மீதி இந்த இடத்துல 2 மட்டும் இருக்குங்களா? அதை டினாமினேட்டரில் கொண்டு வந்துக்கிறீங்க. ஸோ E is equal to சிக்மா பை 2 into எப்சிலான் நாட். இதை இன் வெக்டர் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்றேன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க ஒரு வெக்டர் போடுவீங்க, இந்த இடத்துல ஒரு யூனிட் வெக்டர் போடணுமா? E வெக்டர். இந்த இடத்துல நமக்கு ஆர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால நம்ம n கேப் அப்படின்னு சொல்லி ஜென்ரல் டெஃபினிஷனா பண்ணிக்கிறோம். அவ்வளவுதாங்க. இது வரைக்கும் யாரும் புக் எடுத்துட்டு வராம இருந்தீங்கன்னா இப்பனாச்சும் போய் டக்குன்னு புக் எடுத்துட்டு வந்துருங்க. நான் சம்மரி மாதிரி சொல்றேன், டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சொல்லுங்களா? சரி வாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்ல? கன்சிடர் an infinite sheet of charge density சிக்மான்னு ஒரு சார்ஜ் டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபைனைட் ஷீட்டை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துட்டோமா? அதிலிருந்து பிங்கிற பாயிண்ட் அட் டிஸ்டன்ஸ் ஆர்ல வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிங்கிற பாயிண்ட் ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல நம்ம வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய இமேஜினரி காசியன் சர்ஃபேஸ் என்னன்னா சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். அதோட லென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 2r. அதுல லென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா லென்த் என்னன்னு பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா எல் பார்த்தோம். இதுல லென்த் வந்து 2rன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நீங்க சைட்ல நோட் பண்ணி வச்சுட்டே வந்துக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு டிஃபரன்ஸ் நோட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட லென்த் வந்து 2r. ஏன்னா இந்த பக்கம் ஷீட்டுக்கு இந்த பக்கம், அதாவது ஷீட்டுக்கு ரைட் சைடு இருக்கிற சிலிண்டரோட ஹைட்டும் லெஃப்ட்ல இருக்கக்கூடிய ஹைட்டும் ஈக்குவலா இருக்க மாதிரி பாத்துக்கிறோம். சென்டர்ல பைசெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? அடுத்து இதே மாதிரி போனதுல பார்த்த மாதிரியே டாப்பு பாட்டம் கர்வ்டு சர்ஃபேஸ். இதுல வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதனால நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை நெக்லெக்ட் பண்ணிட்டு டாப்போடதையும் பாட்டமோடதையும் மட்டும் வச்சுக்கிறோம். ஸோ அதனாலதான் EDA பிளஸ் EDA ரெண்டுமே சேம் வேல்யூங்கிறனால 2 into ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் வெளியே எழுதிக்கிறோம். இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் கேன்சல் பண்ணா E into A ஆயிரும். இடத்துல Q என்க்ளோஸ்டுக்கு மட்டும் அந்த இடத்துல லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கூட லென்த்தை மல்டிப்ளை பண்ணோம். இதுல சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கூட ஏரியாவை மல்டிப்ளை பண்றோம். ஸோ திருப்பி ஏரியா மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 into E into A is equal to சிக்மா into ஏன்னு வந்துடும். இந்த ஏவை கேன்சல் பண்ணி 2 டினாமினேட்டர் கொண்டு போனீங்கன்னா மேக்னிடியூட் is equal to சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அதை வெக்டர் ஃபார்ம்ல ஸ்பெசிஃபை பண்ண E வெக்டர் is equal to சிக்மா பை 2 எப்சிலான் into n கேப். அவ்வளவுதாங்க முடிஞ்சது. இந்த வீடியோவில் நடத்தினதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களே படிக்க சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோவோட மெட்டீரியல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்ணிடுறேன். நீங்க அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.